everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unit-ஓட short answer-ல first question தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். question பார்க்கலாமா? How do you assess the importance of the Sino-Japanese War? அதாவது Sino-Japanese War-ஓட importance பத்தி தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? first Sino-Japanese War அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? Sino-Japanese War அப்படிங்கிறது Sino அப்படின்னா வந்து சைனா அப்படின்னு அர்த்தம். ஜாப்பனீஸ் அப்படின்னா ஜெனரலா நம்ம ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் 1894 to 1895 ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த வார் தான் வந்துட்டு சீனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட 4 இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஜப்பான் defeated China, Japan annexed, Japan became industrialized and military power and strongest power in East Asia. First, Japan defeated China பார்க்கலாமா? ஓகே, ஜப்பான் defeated China அதாவது சீனோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறம் ஜப்பான் வந்துட்டு சீனாவை வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வின் வந்துட்டு ஜப்பான் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு ஒரு முக்கியமான போர் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு ஒரு முக்கியமான போர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் சீனா தான் வந்துட்டு வேர்ல்ட்லயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியா இருந்தாங்க. ஆனா இந்த போர்ல ஜப்பான் வந்துட்டு ஈஸியா சீனாவை வின் பண்ணதுனால ஜப்பான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு வேர்ல்டுல எல்லா கண்ட்ரியும் வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அடுத்து ஜப்பான் அனாக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சீனோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறம் லியாங்டன் பெனின்சுலா அண்ட் போர்ட் ஆர்தூர் இப்படி இந்த 2 இடமுமே வந்துட்டு ஜப்பான் கண்ட்ரோலுக்கு வந்துருது. ஓகேவா, சீனோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறம் லியாங்டன் பெனின்சுலா, போர்ட் ஆர்தூர் அப்படிங்கிற 2 இடமும் ஜப்பானோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஓகேவா, அடுத்து ஜப்பான் became industrialized and military power அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபேக்டரிஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இது மூணுமே வந்துட்டு டெவலப் ஆன கண்ட்ரியா ஜப்பான் வந்துட்டு மாறிடுறாங்க. ஓகே, அடுத்து மிலிட்ரி பவர் அப்படின்னா இவங்க கிட்ட வந்துட்டு ஸ்ட்ராங் மிலிட்ரி அண்ட் நேவி ஃபோர்ஸ் இருந்தாங்க. ஸ்ட்ராங் மிலிட்ரி அண்ட் நேவி ஃபோர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதனாலதான் வந்துட்டு ஜப்பான் became more modern industrialized and military power மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து strongest power in East Asia. ஓகே, இப்போ ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ். ஸோ இந்த 3 கண்ட்ரிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தாலுமே வந்துட்டு ஜப்பான் தான் வந்துட்டு ஈஸ்ட் ஏஷியாலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட் ஏஷியாலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா, ஓகே, அடுத்த சம்மரி பார்க்கலாமா? சீனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்துட்டு 1894 to 1895 ஒரு போர் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சீனோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பார்த்தோம். ஜப்பான் defeated China, அதாவது ஜப்பான் வந்துட்டு சீனாவை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு ஜப்பான் ஹிஸ்டரியிலே வந்துட்டு ஒரு முக்கியமான போரா மாறிடுது. ஓகே, அடுத்து ஜப்பான் annexed. ஜப்பானுக்கு வந்துட்டு இந்த போருக்கு அப்புறம் ஜப்பானுக்கு வந்துட்டு ஒரு 2 இடங்கள் வந்துட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம், லியாங்டன் பெனின்சுலா அண்ட் போர்ட் ஆர்தூர் அப்படிங்கிற இடம். அடுத்து ஜப்பான் became more industrialized and more strong military power அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஜப்பான் வந்துட்டு
டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், ஃபேக்டரிஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு டெவலப் ஆன கண்ட்ரியா மாறிடுச்சு. அதே மாதிரி இவங்களோட மிலிட்ரி அண்ட் நேவி ஃபோர்ஸஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அடுத்து ஜெர்மனி, ரஷ்யா, தென் பிரான்ஸ் இந்த 3 கண்ட்ரிஸும் வந்துட்டு ஜப்பானுக்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்தாலுமே ஜப்பான் தான் வந்துட்டு ஈஸ்ட் ஏஷியாலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியா இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு சீனோ ஜாப்பனீஸ் வாரோட இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ.